ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிளாஸ் 10. இந்த வகுப்பில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு மல்டி கலர் கூட சரிங்களா, இதுவுமே நான் வந்து போட்டிருக்குது கிராஸ் கட் தான் சரிங்களா. இந்த கிராஸ் கட் கூடையை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக உள்ளெல்லாம் சொருகி ஒயரெல்லாம் கட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கூடைக்கு நம்ம வந்து கைப்பிடி போட போகிறோம். ஸோ எப்போதுமே நான் வந்து 2 ஒயர் வச்சு கைப்பிடி போட தான் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒயர் வச்சு, அதாவது வெளி ஒயர் சரிங்களா. வெளி ஒயர் வந்து நான் 2 ஒயர் வச்சு தான் இது வரைக்கும் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கிளாஸில் வந்து 3 ஒயர் வச்சு நம்ம எப்படி கைப்பிடி போடுறது சரிங்களா. அதுக்கு நான் வந்து வெளியில் 3 ஒயர் நமக்கு தேவை சரிங்களா. உள் ஒயர் நம்ம வந்து வைக்கிறோம் இல்லையா, அதுக்கும் நமக்கு வந்து 3 ஒயர் தேவை. நீங்கள் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ ஒயரு, உள் ஒயர் வந்து நம்ம சேம் கலர் தான் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அது எந்த கலராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே கலரில் எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் இப்போ மல்டி கலராக இருக்கிறதுனால இதில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ ஒரு பக்கம் நமக்கு கைப்பிடி போடுறதுக்கு நான் உள் ஒயர் வந்து 3 ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஒரு மாதிரி லைட்டு எல்லோ மாதிரி எடுத்திருக்கேன் சரிங்களா. இது வந்து உள் ஒயர் வந்து ஆல்ரெடி நான் வந்து 2 ரோலுக்கு வந்து எப்போதுமே ஒரே அளவு தான் நான் வந்து கொடுப்பேன் சரிங்களா. 1 2 3 4 4.5 பாருங்கள். ஓகேங்களா. 4.5 ஸ்கேலில் 3 ஒயர். இது வந்து நம்ம உள் ஒயராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 3 ஒயர் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளி ஒயர் வந்து நான் 3 கலரில் எடுத்திருக்கேன். ஒரு ப்ளூ, ஒரு லெமன் எல்லோ, அப்புறம் ஒரு க்ரீன் சரிங்களா, வெளிர்ன க்ரீன். ஓகே, இது வந்து எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 30 சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து ஒரு அடி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 3 4, இது 5, இது 6, இது 7, இது 8 பாருங்கள். பாதி சரிங்களா. நம்ம வந்து 8க்கு போகலை, ஸோ 7.5. இங்கே பாருங்கள், நான் வந்து பக்கத்துலேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சிஸ்டர் வந்து கூட சொல்லியிருந்தாங்க வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக நம்ம வந்து இதில் வந்து எந்த இடத்துல ஹேண்டில் போடலாம் அப்படிங்கிற மெத்தடை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வந்து மல்டி கலராக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சடாக போட்டிருக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து எந்த இடத்துல ஹேண்டில் போடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்கள், நம்ம வந்து கார்னர் திருப்பியிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர் திருப்பினதுலேருந்து இங்கே பாருங்கள் 1 2 3, இந்த 3 நாட்டும் சேர்ந்து தான் நமக்கு இந்த இடத்துல கார்னர், அதாவது மூளை சரிங்களா. இந்த 4 மூளை இருக்கு இல்லையா அந்த கூடையில், அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது 3 சேர்ந்தது தான் இந்த மூளை திருப்புதல் சரிங்களா. இப்போ இதில் இது 1, அதுக்கு நேராக இருக்குது பாருங்கள், இது 2, இது 3 சரிங்களா, இது 4, இது 5. இந்த 5 நாட்டை, அதுக்கு நேராக வரக்கூடிய இந்த 5 நாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதாவது நீங்கள் மல்டி கலரில் போட்டாலும் சரி, இல்லை டபுள் கலரில் நீங்கள் வந்து போட்டிருந்தாலும் சரி சரிங்களா. அதாவது நீங்கள் கிராஸ் கட்டில் எப்படி நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறது சரிங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக்கு. பாருங்கள் 1 2 3 4 5, இந்த 5 நாட்டை எடுத்துட்டோம் சரிங்களா. இந்த 5 நாட்லேயும் இந்த மாதிரி சாக் பீஸ்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது 4, இது 5, இந்த 4க்கும் 5க்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போகும் பாருங்கள். இது 4, இது 5, இது இடையில பாருங்கள் ஒரு நாட் இருக்குதா பாருங்கள். இப்போ அந்த நாட்டுக்கு நேர ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உங்கள் ஒயரும் தான் தெரியுது ஆனால் கை தெரியல
சாரி கை தெரியுது, பின்னுறது எதுவுமே தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்காக தான் பார்த்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இதுக்கு நேராக போகக்கூடிய லைன் சரிங்களா. இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு லைன் போகும். பாருங்கள், இந்த லைனில் போய் நமக்கு முடியுது சரிங்களா. இப்போ அதில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 3க்கும் 4க்கும் இடையில இருக்கக்கூடிய நாட்டை நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. கீழேருந்து பார்த்தோம் அப்படின்னா 4க்கும் 5க்கும் இடையில போகிற லைனை ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ மேலேருந்து நமக்கு அளவு வேணும் இல்லையா. ரொம்பையும் மேலே போட்டுறக்கூடாது, ரொம்பையும் கீழே போட்டுறக்கூடாது, கரெக்டான இடத்துல நம்ம போடணும் இல்லையா. அப்போ மேலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1, அதாவது இந்த இடத்துல சொருகிருப்பீங்கள்ல அந்த பாருங்கள், அந்த நாட்டில் இருந்து பாருங்கள் 1, இது 2, அதுக்கு நேர லைன், இது 3, இது 4. இப்போ இந்த 3க்கும் 4க்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு ஒரு நாட் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஹேண்டில் போட போகிறோம். ஓகேவா, புரிஞ்சுச்சா. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், நான் பொறுமையாக தான் சொல்லித்தரேன். இந்த மூளை இருக்குது பாருங்கள், இந்த கார்னரு, அதிலிருந்து 5 நாட் கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5. இந்த 4வதுக்கும் 5வதுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட், அதாவது அந்த லைன் போகும். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அப்படி போகும் சரிங்களா. அதை லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக் பீஸ்ட்டு, இப்போ கரெக்டான அந்த லைனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மேலேருந்து நம்ம போடணும் இல்லையா, அதாவது மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் இல்லாமல் கரெக்டான இடத்துல நம்ம போடணும் இந்த ஹேண்டில். அப்போது மேலே உள்ள ஹைட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நாட் இருக்குது. 1, அதுக்கு நேராக உள்ள லைன் 2 3 4. இந்த 3க்கும் 4க்கும் பக்கத்தில், அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டு அண்டு லெஃப்ட்டு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 நாட்டு இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஹேண்டில் போடக்கூடிய கரெக்டான இடம் சரிங்களா. இந்த பக்கத்து ஹோலும் இந்த ஹோலும் தான் சரிங்களா. புரிஞ்சிச்சா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேண்டில் வந்து போட போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து உள் ஒயரை எடுத்துக்கிறேன். உள் ஒயர் நம்ம வந்து 3 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் வந்து அந்த 3 ஒயரையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்து ஹோலில் விடுறேன் சரிங்களா. இந்த 2 நாட்டு தான் நமக்கு தேவை அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 நாட்டுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் 2 ஹோல் இருக்கும். ஸோ இந்த நாட்டில் உள்ளே விட்டு இந்த நாட்டில் உள்ளே எடுக்கேன், வெளியே எடுக்கேன் சரிங்களா. இப்போ இதை அப்படியே வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா உள் ஒயர் வந்து திரும்பிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டிங்க அப்படின்னா ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா நமக்கு வந்து இப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ இதை வந்து நேற்றே நான் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸில் போட்டிருந்தேன். ஒயரை வந்து இந்த மாதிரி லைட்டாக டேப் இருக்குல்ல, செல்லோ டேப்பு, நீங்கள் வந்து ரொம்ப நிறைய கூடைகள் வந்து போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே வச்சு பின்னிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, நான் இப்போ தான் பின்னியே பழகுறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து டேப்பை வந்து ஒட்டி வச்சு நேற்று நம்ம போன வீடியோவில் சொல்லி கொடுத்தோம். ஸோ அதை நமக்கு இந்த டேப்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த டேப்பை ஒட்டி நீங்கள் பின்னும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், உங்கள் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக சுலபமாக முடியும் சரிங்களா. பின்னும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பின்னிக்கலாம். ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் ஒயர் வந்து ஈவனாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒன்று போல் இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இழுத்து பார்த்துட்டு இப்போ ஒன்று போல் வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயரும் இந்த ஒயரும் இந்த மாதிரி பொருந்து சரிங்களா. பாருங்கள், நான் ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. இப்போ இந்த ஒயரில் ஒரு 2 இடத்துல தள்ளி தள்ளி இல்லைன்னா ஒரு 3 இடத்துல கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து நமக்கு போகும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு.
இப்போ இந்த இடத்துல அடுத்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டு இவ்வளோக்கு நமக்கு வந்து சொருக தேவைப்படும் நாட்டு போட்டுட்டு சொருகிறதுக்கு. ஸோ இவ்வளோக்கு கூட நீங்கள் வந்து தள்ளி தள்ளியாக டேப்பை வச்சு நம்ம ஒட்டிக்கிட கூட செய்யலாம் சரிங்களா. அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி இன்னொரு டேப்பை நான் வந்து லைட்டாக ஒரு சுற்றினாலே போதுமானது. இந்த மாதிரி அந்த 2 ஒயரையும் சேர்த்து சொருகி இப்படி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு அது வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கா. இன்னொரு இடத்துலையும் நான் வந்து ஒட்டி உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்படி இந்த சைடு 3 ஒயர் இருக்குது, இந்த சைடு 3 ஒயர் இருக்குது சரிங்களா. பாருங்கள் இந்த சைடு 3 ஒயர், இந்த சைடு 3 ஒயர், அப்போ டோட்டலாக நமக்கு 6 ஒயர் இருக்குது. ஸோ பெறலாமல் திருகாமல் ஒரே மாதிரி இப்படி ஒரே பொசிஷனில் நம்ம வந்து என்ன செய்யணும் வைக்கணும். ஸோ இப்போ இந்த டேப் எடுத்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க ஒட்டிக்கோங்க. உங்ககிட்ட டேப் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பூ கட்டுற நூல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக நைஸாக இல்லை அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏதாவது வீட்டில் த்ரெட்டு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த த்ரெட்டை கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ட்ரிக்கு தான். நம்ம வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம். இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டேப் வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ ரொம்ப வேகமாக போகுது, கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஹேண்டில் போடுறத இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் போட்டு காட்ட போகிறேன். ஒரு நேரடியாக என்கிட்ட எப்படி வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட இன்னும் நல்லா பெட்டராக சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இதில் ஏதாவது வீடியோஸில் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. இப்போது நம்ம இந்த மாதிரி சொருகிட்டோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் நம்ம சொருகினதை பாருங்கள், சாரி டேப் வச்சு இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 3 இடத்துல ஒட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 3 ஒயரை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு ஒயருக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலரையும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லோ, ரெண்டாவது ப்ளூ. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ ஃபஸ்ட்டு, இது ப்ளூ செகண்டு, இது தேர்டு வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு சரிங்களா. உங்களுக்கு எந்தெந்த கலரை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயரை விட்டுருக்கோம் இல்லையா, அதே ஹோலில் நம்ம வந்து திரும்பியும் விட்டு இந்த பக்கமாக எடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்போ இந்த ஒயரை அப்படியே இழுக்கிறோம். இந்த ஒயரையும் சேமாக அதே மாதிரி என்ன பண்ணணும், ஈவனாக நம்ம வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக வந்து நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. இப்போ நமக்கு வந்து இதில் சென்டர் ஒயரை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டேப் என்கிட்ட இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தைக்கிற நூல் இல்லைன்னா பூ கட்டுற நூலை வந்து ஒரு சுற்று அப்படியே சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெட்டராக இருக்கும் சரிங்களா. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு 3 ஒயர், இந்த சைடு 3 ஒயர் இருக்குது ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒயரை
அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து க்ரீன் இருக்குது, அதை பெருக்கல் ஷேப்பில் வைக்கிறோம். ஓகேவா? இந்த பெருக்கல் ஷேப்பில் வச்சுட்டு பாருங்கள், பெருக்கல் ஷேப்பில் வச்சுட்டேன். வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணியே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். பெருக்கல் ஷேப்பில் நான் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் எடுக்கிறேன், அதாவது 2வது ஒயர் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளூவை நம்ம வந்து எப்போதுமே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ இந்த சைடு வர ஒயர் வந்து இந்த ஒயருக்கு கீழே இருக்குது சரிங்களா? பாருங்கள், கீழே இருக்குது. அப்போ இந்த ஒயர் இதுக்கு மேலே தான் என்ன செய்யணும், வரணும். ஓகேவா? இப்போ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா? இது தேர்டு ஒயர் வந்து இதுக்கு அடியில் வரணும். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை இந்த மாதிரி பெருக்கல் மாதிரி வச்சுட்டோம். ஓகேவா? இப்படி பிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயர் வந்து இந்த ஒயருக்கு அடியில் இருக்குது. அப்போ இந்த ஒயர் வந்து இதுக்கு மேலே வரணும், இந்த ஒயருக்கு மேலே. ஓகேவா? இப்போ இந்த ஒயர் மேலே வந்துருச்சா? அப்போ இந்த ஒயர் தேர்டு ஒயர் வந்து இந்த ஒயருக்கு கீழே வரணும். இப்போ இந்த சைடு அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஒயர் எல்லாம் லெஃப்ட் சைடு இந்த பக்கமாக போயிடணும் சரிங்களா? இப்போ இந்த சைடு வரோம் சரிங்களா? இப்போ ரைட் சைடு இருக்க ஒயரை லெஃப்ட் சைடுக்கு இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டோம் சரிங்களா? லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரு ஆல்ரெடி ஒரு ஒயர் மட்டும் நமக்கு ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரும், அதாவது இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா? நான் இன்னொரு டைம் நான் வந்து கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த 3 ஒயர் இருக்குது. இப்போது இந்த சைடு இருக்கக்கூடிய 2 ஒயரை பாருங்கள், இது வந்து இந்த ஒயருக்கு மேலே இருக்குது இல்லையா? இப்போ இந்த ஒயரை இதுக்கு கீழ் பக்கமாக கொண்டு வந்துட்டோம். அடுத்து ப்ளூவுக்கு மேலே, எல்லோவுக்கு கீழே. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஒயரையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த சைடு 2 ஒயர் நமக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒயரை எடுக்கணும். இப்போ இந்த ஒயரை இப்போ பாருங்கள், ப்ளூ வந்து க்ரீனுக்கு கீழே இருக்குது இல்லையா? க்ரீன் வந்து மேலே இருக்குது. இப்போ இந்த எல்லோவை க்ரீனுக்கு மேலே கொண்டு வந்து ப்ளூவுக்கு கீழே கொண்டு போகணும். கொண்டு வந்து இந்த எல்லோவுக்கு மேலே கொண்டு வந்துடணும் சரிங்களா? இப்போ இறுக்கி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக நமக்கு இந்த ஹேண்டில் போட கற்றுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு டைம் கூட நான் வந்து சொல்லித்தரேன். ஒயரை வந்து இந்த மாதிரி உள்ள நமக்கு தேவையான இடத்துல வந்து ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு நம்ம வந்து எடுத்துட்டு, இப்போ நமக்கு 6 ஒயர் இருக்குது. இந்த 6 ஒயரை இந்த மாதிரி 2ஆக பிரித்தா இந்த சைடு 3, இந்த சைடு 3 இருக்குது. இப்போ இந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி பெருக்கல் ஷேப்பில் வைக்கிறோம் சரிங்களா? இந்த ஒயரை இந்த பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் பார்த்துக்கோங்க. இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது புரியுதா அப்படின்னு பாருங்கள். இப்போ பெருக்கல்ல வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நமக்கு 2வது இருக்குது ப்ளூ ஒயர். ஸோ இந்த ஒயர் வந்து இதுக்கு கீழே இருக்குது. அப்போ இந்த ஒயர் என்ன செய்யணும், அடுத்து மேலே வரணும் சரிங்களா? இப்போ இந்த சைடு வரேன். ஒவ்வொரு ஒயராக நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதாவது இந்த க்ரீன் இருக்கு இல்லையா? க்ரீன் வந்து இப்போ எப்படி இருக்குது, மேலே இருக்குது. அப்போது இது வந்து கீழ்ப்பக்கமாக வரணும், இந்த ஒயருக்கு கீழே சரிங்களா? ஒரு ஒயரை மேலே வச்சோம் அப்படின்னா ஒரு ஒயர் கீழே வரணும். இப்போ இது வந்து மேல் பக்கமாக இருக்கா? இப்போ இந்த ஒயரை இந்த க்ரீனுக்கு கீழே எடுத்து இந்த ப்ளூவுக்கு மேலே வைக்கணும். புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த ஷேப் உங்களுக்கு புரியும். இப்போ 2 பெருக்கல் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், போன தடவை நம்ம ஒவ்வொரு சைடாக சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு புரிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா? இப்போது தேர்டு ஒயர் இருக்குது. தேர்டு ஒயரை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 2வது ஒயரை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஒயர் வந்து இந்த ஒயர், அதாவது க்ரீனுக்கு மேல் பக்கமாக போயிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லோவை வந்து இந்த க்ரீனுக்கு கீழ் பக்கமாக கொண்டு வரணும். அடியில் கொண்டு வந்து ப்ளூவுக்கு மேலே வச்சிடணும். புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைடு 2 ஒயரும் இந்த சைடு 4 ஒயர் இருக்கா? இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணணும்,
நம்ம இந்த ஒயரை கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணணும், இந்த க்ரீனுக்கு அடுத்தாப்புல ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ வந்து இந்த க்ரீனுக்கு கீழ்ப்பக்கமாக போயிருக்கு. அப்போ இந்த எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா க்ரீனுக்கு மேல் பக்கமாக வரணும். அதாவது ப்ளூ வந்து க்ரீனுக்கு கீழே இருக்குது சரிங்களா. அப்போ இந்த ஒயர் வந்து எப்படி சொல்லணும், க்ரீனுக்கு மேலே வரணும் சரிங்களா. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த க்ரீனுக்கு மேலே வரணும், ப்ளூவுக்கு கீழே வரணும், எல்லோவுக்கு மேலே வரணும். புரியுதுங்களா. இப்போ இப்படி பார்க்கும்போது பாருங்கள், சென்டரில் உங்களுக்கு 3 கிராஸ் தெரியும். எல்லோ ஒரு கிராஸ், ப்ளூ ஒரு கிராஸ், க்ரீன் ஒரு கிராஸ் சரிங்களா. இப்போ இழுத்து பாருங்கள், நமக்கு வந்து கூடை பின்னல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. ஒருவேளை இதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து இதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் 3 கலரில் 3 ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த ஒயரை எடுத்து நான் வந்து இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் சரிங்களா. இந்த க்ரீனை இப்படி கொண்டு வரோம், கொண்டு வந்து இந்த சைடு நமக்கு 3 ஒயர் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரீனுக்கும் ப்ளூவுக்கும் இடையில இந்த ஒயரை இப்படி எடுக்கிறோம். எடுத்தாச்சா, எடுத்துட்டு அடுத்து இந்த க்ரீனும் எல்லோவும் இருக்குது, சாரி இந்த ப்ளூவும் எல்லோவும், இது சென்ட்ரு, அதாவது ரெண்டுக்கும் இடையில இப்படி கொண்டு வரோம். இது ரெண்டுக்கும் இடையில எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டுக்கும் இடையில. ஓகேவா. இப்போ இந்த பக்கம் விட்டு இப்படி இழுத்துக்கணும். ஓகேவா. இப்போ இந்த சைடு உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ இந்த க்ரீனை இப்படி கொண்டு போகிறோம் அடியில் சரிங்களா. இப்படி கொண்டு வந்து இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், உங்களுக்கு 3 ஒயர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த எல்லோவையும் இந்த ப்ளூவையும் எடுத்துக்கோங்க, இதுக்கு இடையில இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீனும் இந்த எல்லோவும் இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டரில் நடுவில் கொண்டு வரோம். அப்போ இந்த ஒயர் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு போயிடணும். எப்போதுமே நமக்கு இந்த சைடு 3 ஒயர், அந்த சைடு 3 ஒயர் இருக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம இதை அப்படியே டைட்டாக நம்ம வந்து என்ன செய்யணும், பின்னிகிட்டே போக வேண்டியதான். ஓகேவா. பாருங்கள், திரும்பவும் உங்களுக்கு ஒரு டைம் வந்து நான் சொல்லி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை பெருக்கல் மாதிரி வைக்கிறோம், அடுத்து இந்த ஒயரை இதுக்கு மேலே வைக்கிறோம், இந்த ஒயரை இதுக்கு கீழே. இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் புரியும் சரிங்களா. உங்களுக்கு எது புரியுதோ அந்த மாதிரி போட்டு பழகுங்க. இப்போ 2வது ஒயரை எடுத்து இதை க்ரீனுக்கு அடியில் கொண்டு வந்து ப்ளூவுக்கு மேலே எல்லோவுக்கு கீழே இந்த மாதிரி. அடுத்து இந்த எல்லோவை க்ரீனுக்கு மேலே, ப்ளூவுக்கு கீழே, எல்லோவுக்கு மேலே. இப்போ நமக்கு எப்படி கொண்டு வந்தாலும் அதே ஷேப் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஒயரை இதுக்கு அடியில் கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் இடையில ஃபஸ்ட்டு கொண்டு வரோம், அடுத்து இந்த 2 ஒயருக்கும் இடையில. ஓகேவா. இப்போ இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து டைட்டாக இழுத்துக்கணும். இப்போ இந்த ஒயர் மட்டும் தனியாக நிற்கிது பாருங்கள். இப்போ இந்த ஒயரை அப்போ என்ன செய்யணும், இடது பக்கம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயருக்கும், அதாவது 3 ஒயர் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 ஒயரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது 2க்கும் சென்டரில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வந்து இந்த ரைட் சைடு இந்த ஒயரை கொண்டு வந்து விட்டுறணும் சரிங்களா. விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவை எடுத்துகிட்டு போகிறோம். ப்ளூவை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி தான் சேம், ஃபஸ்ட்டு 2 ஒயருக்கும் இடையில, அடுத்த 2 ஒயருக்கும் இடையில. ஓகேவா. உங்களுக்கு புரியும் நினைக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயருக்கும் சென்டரில் இதை கொண்டு வரோம், கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து இந்த 2 ஒயர் இருக்கா, இதுக்கு சென்டரில் கொண்டு வரோம். ஓகேவா. இப்போ நீங்கள் இது இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கூடையோட பின்னல் கிடைக்கும். ஓகேவா. இதுதான் உங்களுடைய 3 ஒயர் கைப்பிடி. ஓகேவா. நீங்கள் வந்து பெரிய பெரிய மார்க்கெட் கூடலாம் பின்னுனீங்க அப்படின்னா அப்போ இந்த கைப்பிடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மெத்தடை தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறீங்க.
நீங்கள் 2 ஒயரில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 3வது ஒயர் வச்சு ஈஸியாக போட கற்றுக்கலாம். சரிங்களா? அடுத்து மறுபடியும் எல்லோ இந்த கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2க்கும் சென்டரு, அடுத்து இந்த 2க்கும் சென்டர். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கைப்பிடி போடணும். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அந்த ஒயருக்கு 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து கைப்பிடி ரெடி ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம உள்ளே வச்சுருக்க ஒயரும் இந்த பக்கம் பாருங்கள், தெரியவே தெரியாது. ஓகேவா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடுவில் போயிடும். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 வாசி பின்னிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கும் 2வது ஒயருக்கும் இடையில இப்படி கொண்டு வாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2வது ஒயருக்கும் 3வது ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த ரைட் சைடு நம்ம வந்துடணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது புரியும். அதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பின்னிட்டுருக்கீங்க, எமர்ஜென்சியாக வீட்டில் யாராவது கூப்பிட்றாங்க, நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே பின்னுற மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இப்போ இவ்வளோ தூரம் நான் பின்னிட்டேன். இப்போ எனக்கு ஒரு சின்னதாக அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை வந்துச்சு. வீட்டில் கூட உங்கள் ஹஸ்பண்ட், குழந்தைங்க யாராவது சாப்பாடு கேட்டால் கூட நீங்கள் டக்குன்னு என்ன செஞ்சுருவீங்க, வேலை இருக்குன்ட்டு போயிடுவீங்க. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், சும்மா நம்ம நார்மலாக ஒரு முடி போடுவோம் இல்லையா, அதை வந்து இப்படி சுருக்கு மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 சைடும் அது வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது அதே இதில் தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு ட்ரிக்கு. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்ட்டா நம்ம வந்து உட்காந்து பின்னிட்டு இருக்கும்போது அப்போ தான் அர்ஜெண்ட்டாக ஏதாவது ஒரு வேலை நமக்கு என்ன செஞ்சிட்ருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நாட் போட விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் பெரிய ரப்பராக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குட்டி ரப்பராக போட்டு இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு நான் ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி முடிச்சு அவிழ்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டால் கூட 2 நாள் 3 நாள் கழித்து கூட நீங்கள் திரும்பியும் எடுத்து இந்த ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா அது உடையாமல் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டிங்கன்னா இது அப்படியே நமக்கு ஸ்டேபிளாக நிற்கும். இல்லை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சின்னதாக ஒரு த்ரெட்டை கட் பண்ணி நம்ம பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அதை 2 சைடும் இந்த சைடும் கட்டி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கும். நீங்கள் 10 நாள் கழிச்சுனா கூட இந்த பாதி ஹேண்டில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பின்னிட்டு இருக்கும்போது தான் சரி சொல்லிடுவோம் அப்படின்னு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல எந்த தப்புமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து 6 ஒயர் இருக்குது. சரிங்களா? இந்த சைடு 3, இந்த சைடு 3. அப்போ நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது நிறைய கூடைகள் பின்னுறவங்களுக்கு வந்து இந்த ஒயர் இதுக்கு அடுத்து தான் வருங்கிற மெத்தட் வந்து நல்லா அவங்க மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒயரை வந்து என்ன செஞ்சுருவீங்க, மாற்றி எடுத்துருவீங்க. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஒயர் வந்து நல்லா தடிமனாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், நான் வந்து ஹேண்டில் போட்டேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல தின்னாக இருக்குது. இதை வந்து நீங்கள் 3 ரோல் ஒயர், அதாவது 3 ரோல் ஹேண்டிலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? 3 ரோலில் நீங்கள் கூட பின்னிங்க அப்படின்னா
இந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஒயர் வச்சு நீங்கள் எப்படி பின்னுறீங்களோ அதே தான். என்ன எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஒயரை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த எல்லோவையும் இந்த ப்ளூவையும் எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டேனா, இப்போ இது மேலே நிற்கி எல்லோவுக்கும் மேல் பக்கமாக இருக்குது. இப்போ க்ரீன் ஒயர் இருக்கா, க்ரீனுக்கு கீழ் பக்கமாக. ஓகேவா? இப்போ இந்த ஒயர் வந்து ரைட் சைடு வந்தாங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கைப்பிடி வந்து டைட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ வந்து இந்த ரைட் சைடு வரணும். பாருங்கள், எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் சென்டரில் கொண்டு வரேன். அதே மாதிரி இந்த க்ரீனுக்கும் ப்ளூவுக்கும் சென்டரில் பாருங்கள், இந்த ஒயருக்கு மேல் பக்கமாக வந்து இந்த ஒயருக்கு கீழ் பக்கமாக வருது. இவ்வளோ தான் நம்ம ஹேண்டில் போடுற மெத்தடு. சரிங்களா? இதே இதில் நீங்கள் 4 ஒயர் வச்சு போடலாம், 5 ஒயர் வச்சு போடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எத்தனை ஒயரை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற தடிமன் இந்த இடத்துல உங்களுக்காக கிடைக்கும். சரிங்களா? நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இதுன்னு இல்லை, நிறைய கைப்பிடியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். நீங்களும் கற்றுக்கோங்க. நீங்களும் வீட்டில் இருந்து என்ன செஞ்சுக்கணும், சம்பாதிக்க பழகிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த க்ரீன் எடுத்து இந்த பக்கம். சரிங்களா? நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போது இதை ஃபுல்லாக நான் வந்து இந்த அளவுக்கு வரைக்கும் போட்டுட்டு, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர். சரிங்களா? அதாவது இந்த சைடை நீங்கள் அளந்து பார்த்துருக்கணும். அதே சேம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வராமல் ஈவனாக கரெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், பின்னி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து இந்த சைடு நம்ம கூடையோட அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த சைடு 3 ஒயர், இந்த சைடு 3 ஒயர் இருக்குது. இது வந்து வெளி ஒயர். ஓகேங்களா? இப்போது இந்த சைடு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த உள் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஹோலில் நம்ம இந்த 3 ஒயரை ஓட்டுறோம். இந்த 3 ஒயரை இந்த 2 நாட்டுக்கும் இந்த சைடில் இருக்கா பாருங்கள், நான் எந்த பொசிஷனில் விட்டுருக்கேன்னு. இதுதான் இதோட மெத்தட். சரிங்களா? நம்ம கூடையோட அட்டாச் பண்ணுற மெத்தட். இப்போது இந்த சைடு 3 ஒயர் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒயராக என்ன செய்யணும், இந்த கூடைக்குள்ளே அட்டாச் பண்ணணும். இப்போ ஒரு ஒயரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஒயர். புரியுதுங்களா? இப்போ தேர்டு ஒயர். நம்ம இந்த சைடு நாட் போட்டு வச்சுருக்கனால அது உலையாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 ஒயரையும் இந்த சைடு விட்டாச்சு. இப்போ இந்த முடிச்சு அவிழ்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த பக்கமும் ஒயரை உள் பக்கமாக விட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ளூ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரிங்களா? ப்ளூ வந்து லாஸ்ட்டில் இருக்கணும் எனக்கு வந்து. இப்போது ரெண்டாவது இந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த ஒயர்னாலும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் இருக்கும். சரிங்களா? நான் சேம் அதே மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த க்ரீன் ஒயரு, அதாவது இங்கேருந்து கொடுத்தாலும் இந்த இதுலேருந்து இது 1 இது 2ன்னு கொடுத்தாலும் சரி,
இல்லை இது 1 2 3 அந்த மாதிரி சொருகி விட்டாலும் சரி. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இது 3வது ஒயர். ஸோ ஃபுல்லாக உள்ளே சொருகிட்டோம் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த 3 ஒயரையும் இந்த மாதிரி பிடிச்சி டைட் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து டைட் ஆயிரும் அந்த இடம். இப்போ மொத்த ஒயரையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸோ இந்த ஒயர் மட்டும் நமக்கு அடிக்கடி இதாகுது. இதுதான் நமக்கு கடைசியில் கொடுக்க வேண்டிய ஒயர். பொறுமையாக தான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கவனித்து பாருங்கள். சரிங்களா? இது வந்து கடைசியாக நமக்கு கொடுக்க வேண்டிய ஒயர் தான். சரிங்களா? அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்களும் சந்திப்பீங்க. ஸோ பொறுமையாக என்ன செஞ்சுக்கோங்க, உள்ள ஒயரை வந்து இன்ஸ்டர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள் நமக்கு ஓகேவாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஒயரை பாருங்களேன் கொஞ்சம் நமக்கு எக்ஸஸாக இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க ஹேண்டில் வந்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. சும்மா ஒயரெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண வேண்டாம். சும்மா இப்படி ஒரு நார்மல் நாட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? அப்போனா நம்ம வந்து கரெக்டான இதில் வந்து நம்ம பின்னியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே டைட் பண்ணும்போது சரியாக போயிடும். இப்போ இந்த முடிச்சை நீங்கள் ஃபஸ்ட்டு அவிழ்த்துக்கோங்க. அவிழ்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வெளி ஒயர் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உள் ஒயர் அளவுக்கு நான் வந்து இப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த ஒயர்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா, இதோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். பாருங்கள் 25 இருக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் உங்களுக்கு ஹைட்டு வந்து அப்போ 6.5 ஸ்கேல் நீங்கள் எடுத்தால் கூட போதுமானது தான். சரிங்களா? அதாவது வெளி ஒயர் வந்து 7.5 ஸ்கேல் எடுத்தோம்ல, நீங்கள் வந்து 6.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை வச்சு இங்கே பாருங்கள் ஒரு நாட் போடுறோம். போன வீடியோவிலே நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் சொல்லி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி மொத்தமாக வச்சு இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒயர் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கணும், பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இந்த பக்கமும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? பாருங்கள் இப்போ வந்து நான் டைட்டாக முடிச்சு போட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, அடுத்து ஒவ்வொரு ஒயராக நீங்கள் வந்து சொருக ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வேலை அதுதான். நல்லா டைட்டாக போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலே பாருங்களேன் அடுக்கடுக்காக இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு ஒயரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒயராக சொருகி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் நமக்கு தெரியுதுங்களா? 1 குறைஞ்சது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 அல்லது 6 நாட்டில் சொருகணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து சொருகணும். 5 நாட்லையாவது சொருகினா தான் நமக்கு வந்து என்ன செய்யாது, பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி சொருகும்போது ஒயரு திருகாமல் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். திருகுச்சு அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம 3 நாட்டில் சொருகிட்டோம். 4வது நாட்லையும் சொருகிக்கிறேன். 5வது நாட்லையும் சொருகிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சொருகணும்.
இது வந்து இப்போ நான் ஒரு ஒயர் மட்டும் தான் சொருகி காமிச்சிருக்கேன். இதை வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது உங்களுக்கு மொத்தமாகவே நான் வந்து சொருகி காமிச்சிருக்கேன் கிளாஸ் 9 அப்படிங்கிறதுல. சரிங்களா? பார்ட் 2ல் அது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ஒயரை வந்து நான் கெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ஆடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதையுமே அந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஸோ கூடைங்கிற பிளேலிஸ்ட்டில் நமக்கு வந்து தனியாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கூடையும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை வந்து ஃபுல்லாக சொருகிட்டு உங்கள்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து உள் பக்கம் நல்லா பாருங்கள் ஃபினிஷிங்காக உள்ள நீட்டாக சொருகிட்டோம். சரிங்களா? எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. கூடையும் பாருங்கள் லஞ்ச் பேக்குக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய சைஸ். ஓகேவா? இப்போ இந்த சைடெலாம் பாருங்கள், நம்ம வந்து 3 சைடும் இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயரை வச்சு கட்டி விட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேக் ஆகாமல் ஆடாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நீளமாக எடுத்தோம் இல்லையா 7.5 ஸ்கேலு, அதுலேயே இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஒயரை நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு நாட்டு சரிங்களா இருக்குது. அந்த நாட் மேலே இப்படி வச்சு நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும், இந்த சைடும் ஒரு ஹோல் இருக்கும். ஓகேவா? பாருங்கள். இப்போ நம்ம இப்படி எடுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பெருக்கல் ஷேப்பில் நம்ம வந்து என்ன செய்யணும், சொருகி விடணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியராக சொல்லி கொடுக்கணுங்கிறது தான். ஏதோ கடமைக்கு நம்ம சும்மா வீடியோ போட்டோங்கிற பேருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று கூட விடாமல் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். நான் சொல்லித்தரது ஒருத்தருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சொருகிக்கணும். சரிங்களா? அப்படியே சொல்லியிருக்கேன். ஒரு 5 நாட்டில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், இதை கிளியராக சொருகிக்கணும். 5 நாட்டில் நம்ம சொருகினாலே போதும். அதுக்கு மேலே சொருகணுன்ற அவசியம் இல்லை. சில டைமில் இந்த மாதிரி ஒயர் வந்து உள்ளே போகாத மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக கட் பண்ணிங்கன்னா அது ஷார்ப் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், மறுபடியும் சொருக ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள். இப்போ இந்த சைடு சொருகிக்கலாம். பாருங்கள், நான் வந்து கையை வச்சு மறைக்கல, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து நான் சொருகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம அப்படியே சொருகி அப்படியே இழுக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்டு. ஓகேங்களா? எல்லா பக்கமும் பாருங்கள். இதில் வந்து க்ரீன் கலர் ஒயரை வச்சு சொருகியிருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனும், இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ இப்போ வந்து கைப்பிடி நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ இந்த கூடை வந்து சூப்பராக நம்ம வந்து ஹேண்டில் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.